السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கண்ணியமிக்க ரமதான் மாதத்தினுடைய 8வது தினத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமதான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே பல செய்திகளை முந்தைய வகுப்புகளிலே நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக மையித்து தொடர்பான விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலெல்லாம் அமைந்திருக்கிறது, மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொடர்பாக என்ன அறிவுரைகளை வழங்கினார்கள், எவைகளை தடை செய்தார்கள், எவற்றை அனுமதித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அதிலே அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது மையத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃனிட்டு அதோடு தொடர்பு படுத்தக்கூடிய சில விஷயங்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலே முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றியதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்திற்கு, அதாவது ஜனாசாவிற்கு முன்னால் நடந்து செல்லக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து வாகனத்திலே செல்லக்கூடியவர்கள், பிற மக்கள் நடந்து செல்லக்கூடியவர்களெல்லாம் அந்த மையத்தினுடைய முன்பக்கமோ அல்லது வலது பக்கமோ இடது பக்கமோ அந்த மையத்திற்கு பின்னாலோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அவ்வாறு செல்லும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி இருக்கிறார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு மக்கள் அந்த மையத்திற்கு முன்னால் பின்னால் ஏதேனும் ஒரு இடத்தில் நடந்து வரும் பொழுது அந்த ஜனாசாவிற்கு மிக நெருக்கமாக நீங்கள் நடந்து வாருங்கள் என்று சொல்லியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே நீங்கள் ஜனாசாவை விரைவாக மையவாடிக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை கபரிலே வைக்கின்ற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அமரக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடு இருக்கவில்லை. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படக்கூடிய நேரத்திலே எழுந்து நிற்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். இன்னும் சில வேளைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தும் இருக்கிறார்கள். அப்ப இந்த இரண்டு விதமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை, அதாவது மையத்தை வைக்கக்கூடிய கபரை ஆழமாக தோண்ட சொல்லக்கூடியவர்களாக அறிவுறுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன செய்யணும்? ஆழமாக குழியை தோண்டக்கூடியவர்களாகவும் அதனுடைய தலைப்பக்கம் மற்றும் கால் பக்கங்களை நல்ல விசாலமாக ஆக்கும்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் மையத்தை வைப்பதற்கான கபர் குழியை தோண்டும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்தை கபரிலே வைத்ததற்கு பிறகு அதனுடைய தலைக்கு அருகிலே 3 முறை மண்ணை போடக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மையத்திற்கு அருகிலே அல்லது தலைமாட்டிலே அமர்ந்து குர்ஆன் ஓதவோ அல்லது மையத்திற்கு தல்கீன் சொல்லிக் கொடுப்பதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையாக இருக்கவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.
அப்படிப்பட்ட செயல்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை கிடையாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண செய்தியை அறிவிப்பு செய்வதும், அதாவது என்ன செய்யறது, எல்லா இடங்களிலும் போய் ஒரு பொது அறிவிப்பு மாதிரி என்ன செய்யறது, அறிவிப்பு செய்யக்கூடியதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையத்தோடு உண்டான சில செயல்பாடுகள் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையவாடியிலே, கபர்ஸ்தானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய ஒழுங்குமுறைகளை பேணி வந்திருக்கிறார்கள், எந்த விஷயங்களை அங்கே செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள், எந்த விஷயங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை உயரமாக எழுப்புவதையும், அதே போன்று அதன் மீது கட்டிடம் எழுப்புவதையும், அதை மெழுகி பூசுவதையும், அதே போன்று அதன் மீது டூம் போன்று கூம்பு வடிவத்திலே அந்த கபரை உயர்த்துவதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்திலே பல உபதேசங்கள் செய்கிறார்கள். அதிலே ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் யமனுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அங்கே சிலைகள் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய சிலைகள் இருக்கும் என்று சொன்னால் அவற்றை நீங்கள் விட்டு வைக்க வேண்டாம், அதை முற்றிலுமாக நீங்கள் என்ன செய்து விடுங்கள், அகற்றி விடுங்கள். அதே போன்று கபறுகள் இருக்கும் என்று சொன்னால், உயரமான கபறுகள் எழுப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவற்றை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், தரைமட்டமாக்கி விடுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ உயரமான கபறுகளை தரைமட்டமாக்குவதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. கபறுகளை உயரமாக கட்டி எழுப்பக்கூடாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு சாந்து பூசுவது, அதே போன்று அவற்றின் மீது நினைவில்லங்களை எழுப்புவது, அதாவது சின்ன கட்டிடம் மாதிரி எழுப்பி வைப்பது, அல்லது அவர்களுக்கென்று ஒரு நினைவு தூணை உருவாக்கி அதிலே பெயரை பொறித்து வைப்பது, அதே போன்று காலத்தை பொறித்து வைப்பது, இவற்றையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய உறவாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், அவர்களுடைய கபரை இனம் கண்டுகொள்வது, எப்படி அவர்களுடைய கபரை நாம் அறிந்து கொள்வது, இதுதான் இவருடைய கபர் என்று சொல்லி அறிந்து கொள்வது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்லை நிறுவுவதற்கு, அதாவது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும், அந்த விதத்தில் ஒரு கல்லை நிறுவுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள். இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம், கபறுகளை இனம் கண்டு கொள்ளலாம் என்பதை நாம் நபி வழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளிலே பள்ளிவாசல்களை எழுப்புவது, அதாவது பள்ளிவாசல் கபர் இருக்கக்கூடிய இடத்தில் பள்ளிவாசலை எழுப்புவது, அங்கே தொழுவது, இவற்றையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே பள்ளிவாசலிலே கபறுகளை வைத்து அதிலே விளக்குகள் வைத்து எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல்களிலே இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி யார் அந்த கபருக்கு முன்னால் விளக்கேற்றி வைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாபத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? தடுத்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் தவறான வழிமுறைகள் என்பதை அறிந்து அவற்றை விட்டு விலக வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளையாக இருக்கிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளிலே தொழுவது, கபரை நோக்கி தொழுவது, அதே போன்று கபறுகளிலே விழாக்களை எடுப்பது, விழாக்கள் கொண்டாடும் இடமாக கபறுகளை ஆக்குவது, இவற்றை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறாங்க. அதாவது கந்தூரி விழாக்கள் இன்றைக்கு கொண்டாடுகிறார்களா இல்லையா? அதாவது தர்காக்களிலே கபரை மையமாக வைத்து அதற்கு சந்தனம் பூசுவது, விளக்கு ஏற்றுவது, கொடியேற்றுவது, விழாக்கள் கொண்டாடுவது, இவற்றையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை அல்ல. இது முற்றிலும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை கேவலப்படுத்துவது, அதாவது கபறுகளிலே இருக்கக்கூடியவர்களை திட்டுவது, அவர்களை கேவலமாக பார்ப்பது, அவர்களுடைய முந்தைய வாழ்க்கையை வைத்து அவர்களை என்ன செய்வது, மானபங்கப்படுத்துவது, இது போன்ற செயல்களிலெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒருவர் ஈடுபடக்கூடாது. அதை தடுத்திருக்கிறார்கள். அதே போன்று கபறுகளின் மீது அமர்ந்திருப்பது, கபறுகளிலே சாய்ந்து கொள்வது, இவற்றையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கபறுகளை மிதிப்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு கபரை என்ன செய்வது, கண்ணியப்படுத்துவதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை தடை செய்திருக்கிறார்கள். அதான் அந்த கண்ணியப்படுத்துவது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கபர்களுக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுவது, அதே போன்ற கொடி ஏற்றுவது, கந்தூரி விழாக்கள் கொண்டாடுவது, இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தான் என்ன செய்த ஒரு கபரை கண்ணியப்படுத்துவது. இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜியாரத் என்று சொன்னால் பொது மையவாடிக்கு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த தோழர்கள், அவர்கள் போர்க்களத்திலே இறந்தவர்கள், அதே போன்று அவர்களோடு இருந்து சாதாரணமாக இருந்தவர்கள் எல்லாம் மையவாடியிலே அடக்கப்பட்டிருப்பார்கள். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜியாரத் என்று சொன்னால் அவர்களுக்காக அங்கே சென்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, இஸ்திக்ஃபார் தேடக்கூடியவர்களாக, அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி வேண்டக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையவாடிக்கு செல்வார்களேயானால், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை அந்த ஜியாரத்தின் போது ஓதக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் பொது மையவாடிகளுக்கு செல்லும் பொழுது இந்த துஆவை நீங்கள் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த கபர்வாசிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது முஸ்லிம்களாக முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சலாம் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம், விரைவில் உங்களிடத்திலே சேர்வோம், உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நாம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்தின் போது, கபர் ஜியாரத்தின் போது இத்தகைய துஆவை செய்திருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா
விழுந்திருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் மரணித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த இல்லத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையாக ஆக்கினார்கள். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிமுறையாக எந்த விதத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதையும் சொல்லும் பொழுது, ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, கூட்டமாக ஒரு இரங்கல் கூட்டம் போன்று என்ன செய்யாதீர்கள், ஒட்டுமொத்த மக்களும் சென்று அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்காதீர்கள், ஆறுதல் தெரிவிக்காதீர்கள். இது போன்ற நிகழ்வுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். நீங்கள் தனித்தனியாக அவர்களை சந்திக்கக்கூடிய நேரத்திலே, அவர்களுக்கு இடையூறு இல்லாத நேரத்திலே அவர்களை நீங்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை குறிப்பிடலாம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா இருக்கக்கூடிய இடத்திலே, அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பாளிகள் அங்கே வரக்கூடிய மக்களுக்காக என்ன செய்யக்கூடாது, உணவை தயார் செய்கின்ற ஒரு இடையூறை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது. அந்த மக்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் வரக்கூடிய மக்களுக்காக உணவை தயார் செய்வதில் மும்முரமாக இருக்கக்கூடாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடை செய்திருக்கிறார்கள். யார் ஜனாசாவை பார்க்க வருகிறார்களோ, யார் ஜனாசாவுடைய வீட்டிற்கு வருகிறார்களோ, அந்த உறவுகளை சந்திக்க வருகிறார்களோ, அவர்கள் உணவை சமைத்து எடுத்து வருவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கமளித்திருக்கிறார்கள். அதை தன்னுடைய வழிமுறையாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவோடு தொடர்புடைய விஷயங்களாக செய்து வந்திருக்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியிலே ஜனாசாவை அணுகினார்களோ அந்த அடிப்படையில் நாமும் அணுக வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாக்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.